எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து சினிமா மோகம் செலிபிரிட்டி அது இப்படிலாம் சொல்கிறாங்க. எங்கள் தலைவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அரசியல்வாதியை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க வீட்டு பிள்ளையை பார்க்குறாங்க, அவங்க அண்ணனை பார்க்குறாங்க, தம்பியை பார்க்குறாங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plots. வயதானவர்கள், பெண்கள், அனைத்து வயது உட்பட்டவங்களும் தலைவர் வந்து அப்படி ஒரு பாசத்தோடு பார்க்குறாங்க, ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்குறாங்க. இவ்வளோ பிஸியான ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். விட்டுட்டீங்களா? லாஸ்ட்டாக நீங்கள் பேஷண்ட்டை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு? கம்ப்ளீட்டாக பேஷண்ட் பார்க்குற ஸ்டாஃப் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. எனக்கு தெரிஞ்சு என்னை அரசியல்வாதியாகவே மக்கள் பார்க்கல. முதல்ல உங்களுக்கும் தலைவர் தளபதிக்குமான சந்திப்பு அஃப்கோர்ஸ் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு 5 நிமிஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன பேசுனேன்னு எனக்கு மறந்துடுச்சு. எல்லாம் சொல்கிறாங்க இளைஞர்கள் மட்டும் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில். கிடையவே கிடையாது. இங்கே வந்து காரைக்குடியில் டிவிகே சார்பாக டாக்டர் பிரபு அறிவிச்சிட்டாங்க. அந்த சைடு நாம் தமிழர் கட்சி சீமானனை நிற்கிறார் உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக. எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன எப்படி சொல்கிறீங்க? இதுன்னு ஒவ்வொரு பக்கமாக சொன்னீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். எனக்கு 2 பக்கம் இருக்குது. தேர்தல் களம் நெருங்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 23ங்கிறது இப்போ கண்ணமடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்துடும். அதற்குள்ளே நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்களும் பார்க்க வேண்டிய இடங்களும் நிறைய. போகிற பக்கம்லாம் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் தலைவர் தான். அவருடைய எல்லாத்தையும் கடந்த ஒரு உண்மையான ஒரு அன்பு. என்னோட கொள்ளு தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. எங்கள் வீடு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அப்பா சொல்கிறப்பே சிலுக்குது அந்த மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மகேஷ். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் வந்து மிக மிக பரபரப்பாக இருக்குது. ஏன்னா தேர்தல் நாள் இருக்கிறதுனால பயங்கர பரபரப்பாக இருக்குது. எல்லா பக்கமும் கடுமையான போட்டிகள். காரைக்குடி தொகுதி மிக மிக கவனம் பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. காரணம் இங்கே நிலவுகிற போட்டி தான். குறிப்பாக நாம் தமிழருடைய சீமானன் அவர்கள் இங்கே போட்டியிடுறாரு. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற மாங்குடி அவர்கள் இங்கே போட்டியிடுறாரு. தேர்போகி பாண்டியன் அமமுக இங்கே போட்டியிடுறாங்க. இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டிவிகேலேருந்து டாக்டர் பிரபு அவர்கள். அவருடைய போட்டி எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்காரு, அவருடைய நாள் எப்படி இருக்குது, எல்லாமே இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம். டாக்டர், மகிழ்ச்சி மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல. ஆமாம், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காரைக்குடியே விரும்புகிற ஒரு மக்கள் மருத்துவராக இருந்தீங்க. இப்போ மக்கள் சேவகருக்கான பயணத்துக்கு போயிருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அவ்வளோ பிஸியான ஒரு பர்சன் நீங்கள். ஏன்னா நான் லைவாக பார்த்துருக்கேன். சும்மா நிரம்பி வழியும். நீங்கள் வந்து சில பேர் சும்மா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி வந்த அம்மாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பிஸியான ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. விட்டுட்டீங்களா? விட்டுட்டேன். லாஸ்ட்டாக நீங்கள் பேஷண்ட்டை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு? கம்ப்ளீட்டாக பேஷண்ட் பார்க்குற ஸ்டாஃப் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. அப்பா, எப்படி இந்த துணிச்சலான முடிவு? இதோட இன்ஸ்பிரேஷன் எங்கள் தலைவர் தான். அவ்வளோ பெரிய உயரத்துலையும் உச்சத்துலையும் இருந்துட்டு மக்களுக்காக எல்லாத்தையும். அவர் சினிமா அப்படிங்கிறது அவரோட கனவு, அவருடைய வாழ்க்கை. 30 வருஷம் அதுக்கு அவ்வளோ உழைத்து கடைசியாக இன்றைக்கி மக்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சதுனால அதை விட்டுட்டு தானே வந்திருக்காரு. ஸோ அவரே வந்ததுக்கப்புறம் தலைவர் எவ்வளியோ. ஆமாம், அது அந்த மாதிரி. ஆமாம். சரி, நீங்கள் சமூக சேவராக இருந்தீங்க, சமூக ஆர்வலாக இருந்தீங்க, நல்ல மருத்துவராக இருந்தீங்க, மக்கள் விரும்புகிற மருத்துவராக இருந்தீங்க. இப்போ அரசியல்வாதியாக உங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு என்னை அரசியல்வாதியாகவே மக்கள் பார்க்கல. சரி, அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மனதளவில் ஒரு பிம்பம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளை வைக்கல. எங்கள் தலைவரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அரசியல்வாதியை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இல்லை, அவங்க வீட்டு பிள்ளையை பார்க்குறாங்க, அவங்க அண்ணனை பார்க்குறாங்க, தம்பியை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தில் யாரையுமே தமிழக மக்கள் வந்து அரசியல்வாதியை பார்க்கல. அவங்களுக்காக, நம்ம மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு, அவங்க கூட இருக்க, அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்கள தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கடந்த ஒரு உண்மையான ஒரு அன்பு. எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து சினிமா மோகம் செலிபிரிட்டி அது இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல உங்களுக்கும் தலைவர் தளபதிக்குமான சந்திப்பு அதை பற்றி சொல்ல முடியுமா? கட்சியோட பொதுச் செயலாளர் தான் முதல்ல சந்தித்தேன் அவருடைய இல்லத்தில். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தலைவரை பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ஒரு
கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு 5 நிமிஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. என்ன பேசுனேன்னு எனக்கு மறந்துடுச்சு. அவர் ஒரு இடத்துல இருக்காருனாலே அந்த இடத்துல ஒரு இனம் புரியாத ஒரு வைப் ஒன்று இருக்கும். அந்த வைப் வந்து 1,00,000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேருக்கும் வருது. அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். தலைவரோட டூர் ப்ரோக்ராமில் அன்பிலீவபிளாக இருக்கும். அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் உட்காந்து இப்படி வரும்போது எல்லாம் சொல்கிறாங்க இளைஞர்கள் மட்டும் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில். கிடையவே கிடையாது. வயதானவர்கள், பெண்கள், அனைத்து வயது உட்பட்டவங்களும் தலைவர் வந்து அப்படி ஒரு பாசத்தோடு பார்க்குறாங்க, ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்குறாங்க, ஒரு ஹோப்பாக பார்க்குறாங்க. அந்த நியூ ரே ஆஃப் ஹோப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹோப்பாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து அவங்களோட கண்களில் நம்ம பார்க்க முடியுது. தெரியுது. அந்த மாதிரி இந்த பயணத்துக்கான ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் பயணத்துக்கான ரூட் வேறுன்னு. ஆனால் இதுக்கான ரூட் எங்கேருந்து ஆரம்பிச்சு? அந்த ரூட் ஆரம்பித்த இடத்துக்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகே. டாக்டர் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? மகேஷ், நீங்கள் கேட்டிங்கல்ல இதெல்லாம் எங்கேயே ஆரம்பிச்சிச்சு, அதை காமிக்கிறேன். சந்தோஷம். வாங்க உள்ள போகலாம். யா ஆகிறேன். இந்தியாவில் எங்குமே நடக்காத சிறை உடைப்பை பல்லாயிரம் போராளிகளுடன் திருவாடானையில் நடத்திய தியாகிகளை விடுவித்த வேங்கை. அவங்க தான் வந்து செல்லத்துறை ஐயா. இங்கே உறங்குகிறான்னு போட்டிருக்காங்க. அப்படி தான் போடணும். இந்த மண்ணுக்காக யார் யாரெல்லாம் தன் உயிரை கொடுத்தாங்களோ அவங்களாம் உறங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்பயும் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள் டாக்டர். ரொம்ப மதிப்புக்குரிய இடமா இருக்குது. அதில் இருக்கிற விஷயங்கள் படித்தது எல்லாமே. என்னோடய கொள்ளு தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. 1942 ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு ஒன்று வெடிச்சிச்சு தேவகோட்டையில். அந்த தேவகோட்டையில் இன்றைக்கி போனீங்கன்னா தியாகிகள் பூங்கான்னு ஒரு இடம் இருக்கும், மெயினாக ஹார்ட் ஆஃப் த டவுனில் தேவகோட்டையில். அதெல்லாம் அந்த ஆகஸ்ட் புரட்சி சம்மந்தப்பட்டது. நம்ம சுதந்திரம் வாங்கினது 47, 42 வெடித்தது இந்த ஆகஸ்ட் புரட்சி. சுதந்திரம் வேண்டி வெள்ளையர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தவங்க. அதனால் கைது செய்யப்பட்டு தேவகோட்டையில் அடைச்சிருக்காங்க. ஐயா பாலபாரதி போய் அந்த கோர்ட்டை தகர்த்து சிறையை உடைச்சி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நடந்த ஜெயில் பிரேக்கு தேவகோட்டையில் தான். அதனால் வெள்ளையர்கள் வந்து கண்டதும் சுட சொல்லி உத்தரவு, ஷூட்டட் சைட் ஆர்டர் வந்து தாத்தாவுக்கு 5 பேர் மேலே. ஓஹோ, நண்பர்கள் தாத்தாவுக்கு. அதில் இவங்க பேர்லேயுமே. அதுக்கப்புறம் இவங்க தலைமறைவாகி கேரளாவுக்கு போய் அங்கே தங்கியிருந்து வல்லநாடுன்னு ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது, அங்கே தங்கியிருந்து அதுக்கப்புறம் கேரளாவில் போய் வைக்கம்னு ஒரு ஊர், அங்கே தங்கியிருந்து அவருக்கு அந்த தலைமறைவாக இருந்தப்போ மிகவும் வந்து ரொம்ப உதவி செஞ்சு அவரை பாதுகாத்தது யாருன்னா ஐயா நல்லக்கண்ணு இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க அப்பா தான். அப்பா. ஸோ அவங்க தான் வந்து ஐயா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போய் கேரளாவில் வந்து வைக்கமில் வச்சுருந்தாங்க. வைக்கம் வந்து வரலாற்றில் நிறையா இடங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஊர். திரும்பி வந்தார் 47க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம். ஏன்னா அது 47 வரைக்கும் ரிவோக் ஆகவே இல்லை அந்த ஷூட்டட் சைட் ஆர்டர். அது இதில் இருந்தது. திரும்பி வந்து 1952 முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு அப்போ வந்து 3 தொகுதிகள், திருவாடானை, இளையாங்குடி, காரைக்குடி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு தொகுதி. ஓகே. இப்போ தான் பிரித்து தனித்தனி தொகுதியில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒன்றிணைந்த ஒரு திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் வீடு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தீயை வச்சு கொளுத்திட்டாங்க. ஐயாவோட விளைநிலங்கள், கால்நடைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வயல்வெளியெல்லாம் வந்து தீயை வச்சு கொளுத்தி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி, ஏன்னா எல்லாரையும் விசாரணைன்ற பேரில் ரொம்ப துன்புறுத்தி இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்து இவரோட தியாகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இவரோட ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் முதல் தேர்தலில் அவர் ஜெயிக்கும் போது இந்த ஓட்டு எண்ணிக்கையில் ஓட்டு பெட்டி வந்து அப்போ என்னென்னா பானையில் துணியை கட்டி மேலே ஒரு சின்ன ஹோல்மா இருக்கும், அதுக்குள்ளே போடணும். ஓட்டு எண்ணும்போது என்றதுக்காக வந்து அந்த பிரிச்சுட்டு கொட்டுவாங்க. ஓட்டு எண்ணுறதுக்காக அந்த பானையில் இருக்க அந்த ஓட்டுகளை கொட்டும்போது நிறைய தாலி இருந்திருக்கு. தாத்தா மேலே இருந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஓட்டு ப்ளஸ் தன்னோட உடைமைகள் கையில் இருந்து சில மூக்குத்தி தோடு அவங்களோட பாசத்தை காமிக்கிறதுக்காக இப்படிலாம் அந்த
இந்த மண்ணோட மக்கள் இருந்திருக்காங்க. ஆமாம்மா. அதுக்கேற்ற மாதிரி அவரும் அவங்களுக்காக உழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயா பலமுறை பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க ஊரில். அப்பா வந்து 17 வயசுலேயே வந்து போய் இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணார். அவர் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக நாட்டுக்காக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை காட்டும்போது நானும் 12 படிக்கும்போது சொன்னேன், ஆர்மியில் சேரேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. போலீஸாச்சும் ஆகணும்னு சொல்லி நினச்சேன், அதுவும் நடக்கலை. மருத்துவ படிப்பு படித்து மருத்துவத்துறையில் மருத்துவம் செய்யும்போதே சமுதாய பணிகள்லையும் ஈடுபட்டு வந்தோம். இன்றைக்கி அப்பா அம்மாவோடைய எதிர்பார்ப்புக்காக நல்லா படித்து அந்த துறையில் ஒரு பெயர் எடுத்ததுக்கப்புறம் இப்போது இட்ஸ் டைம் ஐ ஹவ் டு கிவ் இட் பேக் டு த கண்ட்ரி அண்ட் த சொசைட்டி. ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்பை எஞ்சியுள்ள காலத்தை வந்து மக்களுக்காக டெடிகேட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி இந்த பயணத்தை தலைவரோட சேர்ந்து தொடங்கியிருக்கோம். வாழ்த்துக்கள் டாக்டர், வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளோ பெரிய பாரம்பரியம். நான் ரூட் என்ன வேற என்னன்னு கேட்டேன். அந்த வேர் அசைக்க முடியாத ஒரு வேராக இருக்கும்னு நான் நினைக்கல. இங்கேருந்து அடுத்து எந்த இடத்துக்கு போக போகிறோம் நம்ம? இன்னும் நான் பிறந்த கிராமத்து இந்த வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியா? ஆமாம். போயிருமா? எஸ், இதான் அந்த வீடா? காலையில் நீங்கள் பார்த்தது நம்ம கிளினிக்கு, உங்களோட வீடு நீங்கள் பில் பண்ணது அந்த இது தான் பூர்வீக வீடு தான். ஐயா, தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் பிறந்து வளர்ந்த, சித்தப்பா எல்லாரும் தான் பூர்வீக வீடு. நான் காரைக்குடியில் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது சம்மர் வெக்கேஷன் வரும்ல, 2 மாதம் இங்கே தான் இருப்பேன். எப்படா அந்த வெக்கேஷன் வரும் இருக்கும். அந்த வெக்கேஷன் கிடைச்ச மறுநாளே இங்கே கிளம்பி வந்துடுது. அந்த 2 மாதம் 3 மாதம் முழுமையாக இங்கே தான் இருக்குது. தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். இந்த அந்த கம்மாயில் தான் டெய்லி குளிப்போம். இந்த நான் ஏறாத மரங்களே கிடையாது இங்கே இருக்குதுல்ல சின்ன வயசில். ஸோ நினைவுகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது அதிகமாக. ஆமாம், வாங்க உள்ள. எஸ் சார். இவங்க ஐயாவோட ஃபோட்டோ. ஆமாம், ஐயா, இது பாட்டி. இவங்க பாலபாரதி சர்தார் புரட்சி தலைவர் செல்லத்துறை தேவர் ஐயா தான் அந்த நம்ம சிறை தகர்ப்பு போராட்டத்தை பண்ணி நண்பர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தது. நம்ம கைது பண்ணோம்ல, பாருங்க தலைவனை பாருங்க, ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. அப்பா, அவ்வளோ பெரிய விஷயம். அவரோட ஃபோட்டோ தான் அது. ஐயா வளமோராருன்னு சொல்லுவோம். அவரும் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ. அவர் வந்து என்னோட அப்பாவுடைய பெரிய ரோல் மாடல். அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் வந்து 12 வயசுலேயே 13 வயசுலேயே கொடியை பிடிச்சிட்டு போயிடுவார். அப்பா, உங்களோட அப்பா? ஆமாம், அப்பா. இது என்னுடைய தலைவரோட நான் முதல் எடுத்த புகைப்படம். கட்சியில் சேர்ந்தப்ப டிவிக்கல. ஆமாம், எனக்கு மாவட்ட செயலாளர்ன்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தப்ப தலைவர் அந்த கையில் கொடுத்த சர்டிஃபிகேட்டோடு எடுத்த ஒரு புகைப்படம். டாக்டர் வேலுநாச்சியார் சொல்கிறப்பே சிலுக்குதியா அந்த மாதிரி இப்போ படிப்பு. மருது பாண்டியர்கள் மண்ணை ஆண்ட ராணி மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களுடைய மனதையும் ஆண்ட ராணி. அவங்கள வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர் அறிவிச்சப்போ இந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் சந்தோஷப்பட்டாங்க. 5 கொள்கை தலைவர்களில் ஒரு கொள்கை தலைவராக அந்த தலைவர் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் முன்னெடுத்திருக்காங்க. வரப்போகிற மேனிஃபெஸ்டோவில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வீரமங்கை வேலுநாச்சியார் பாதுகாப்பு படை, பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒரு தனிப்படையே தமிழ்நாடு பூரா துவங்க போகிறார் தலைவர் தளபதி. டாக்டர், இப்போ வந்து டிவிகேவோட கொள்கை தலைவர்களாக 5 பேரை வந்து தலைவர் தளபதி சொல்லியிருக்கார். வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் அவர்கள், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஐயா, 5 பேர். இதில் அம்பேத்கர் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக அம்பேத்கரை வந்து ஒரு ஜாதிக்கான தலைவராக சிலரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான தலைவராக மட்டுமே பார்க்குற பழக்கம் இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அவர் அனைத்து மக்களுக்கான தலைவர், இந்த இந்தியாவுக்கான தலைவர். அதனால தான் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக முன்னிறுத்தியிருக்கார். எல்லாருக்குமான தலைவர் அவர். ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள அவர் அடைக்க முடியாது, அடைக்கவும் கூடாது. இதுதான் நம்ம வயலா டாக்டர்? நம்ம இடம் தோட்டம் தான், வயல் தான். ஐயா தான் பார்த்துக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. இங்கே தங்கியிருந்து. ஆமாம், சொல்லுங்கள் என்ன நம்ம இது நிலம் எவ்வளோ வரைக்கும் வயல்?
அங்கிட்டு வந்து சும்மா கொஞ்சம் கிடக்குது. ஆ. லாஸ்ட் வரைக்கும் கிடக்குது. ஆ. கம்மா வரைக்கும் கிடக்குது. கம்மா வரைக்கும் இங்கிருந்து கம்மா வரைக்கும் நம்ம இடம் தான். கம்மா வரைக்கும் நம்ம இடம் தான். ஆ இந்த நம்ம இடம் இல்லை, இவங்க ஐயா இடம், டாக்டர் இடம். அவங்க இடம் ஏன் இடம் தான். அதான் கரெக்ட். இல்ல இல்ல நான் சொல்லிக்கிட்டேன், நம்ம இடம் தான், நான் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். ஆமா. நம்ம இடம் தான். நம்ம இடம் தான். சரி ஆமா. நீங்களுமே நம்ம இடம் தான். சரி சரி. இந்த பகுதியில் வந்து நமக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வேணாம் நம்ம இடம் தான். இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட் அந்த கடைசி வரைக்கும். ஆமா. ம் டாக்டர் ஐயாவோட இடம் தான். இடம் தான். அது எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கய்யா. இதுல வந்து 10 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேன். ஆ இதுல விவசாயம் பண்ணி இந்த வைக்க பூரா மாடு ஒரு 15 மாடு ஆ இருக்கு. பால் மாடு 5 மாடு இருக்கு. ஆமா. ஆ. ஆடு வந்து ஒரு 60-70 பிடிக்கிட்டே இருக்கு. ஆடு வச்சுக்கோம். சேவல் கோழி எல்லாம் இருக்கு. கோழி சேவல் வந்து ஒரு 500 இருக்கு. எல்லாம் பாத்துக்கிறீங்க. எல்லாம் பார்த்துருக்கோம். ம் அதே சமயத்தில் வந்து டாக்டர் சார் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் கிடையாது. ஆ மக்களுக்கு ம் மக்களுக்கு செஞ்சா போதும், அவ்வளோதான். அவ்வளோதான். அதே சமயத்தில் வந்து காரைக்குடி மக்கள் எல்லாருமே வந்து இந்த சமயத்தில் வந்து கை கொடுத்து கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. வயல் தோட்டம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த கண்ணு கட்டின வரைக்கும் நம்ம இடம் தான். இந்த சின்ன கோட்டர் படத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ரியலாக நான் பார்க்குறேன். அமேசிங். இது என்ன வீடு டாக்டர்? ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் இந்த விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஸ்டாக் பண்ணுறது இதெல்லாம் இதில் இருக்குது. இங்கே வந்து காரைக்குடியில் டிவிகே சார்பாக டாக்டர் பிரபு அறிவிச்சிட்டாங்க. அந்த சைடு நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் நிற்கிறார் உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக. எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன எப்படி சொல்கிறீங்க? இதுன்னு இல்லை, எங்கள் ஊரை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு வேட்பாளர் இருக்காரு. ஒரு கடுமையான போட்டியாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் களமாக காரைக்குடி இருக்குது. உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் அமைச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக சொன்னீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். எனக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்று என்னுடைய தலைவர் தளபதி, இன்னொன்று இந்த மண்ணோட மக்கள் நம்ம மீது வச்சிருக்க பாசம். இந்த ரெண்டு தான் ஸ்ட்ராட்டஜி. வேறு எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஒன்று தளபதி, இன்னொன்று மக்களோட அன்பு. ஏன்னா மக்களுக்காக தான் தலைவரும் வந்திருக்கிறாரு, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுங்கிறப்ப இதை ஒட்டி இன்னொரு கேள்வி வருது. கூட்டம் ஓட்டாக மாறுமா? ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வாக்காளர்களாக மாறுவாங்களா அப்படின்னு டிவிகே பற்றி ஒரு சாலிடான விமர்சனம் டே 1லேருந்து முதல் நாள்லேருந்து வருது. இந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தேதி குறிச்சாச்சு. எப்படி சொல்கிறீங்க? என்ன மே 4. ஓ, ரிசல்ட்டா? சரி. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு தெரியும் ஓட்டா மாறுமா மாறாதுன்னு உலகத்துக்கே தெரியும். மே 4. விமர்சனம் வந்து 2 வகையாக வரும் டாக்டர். ஒரு அரசியல் தொடர்பாக இருக்கிற ஆட்களுக்கு ஒன்று கட்சி சார்ந்து வரும், இன்னொன்று தனிப்பட்ட முறையில் வரும். நீங்கள் டிவிகேயில் இணைஞ்சு உங்களை பற்றி விமர்சனங்கள் வரப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்கள் மீது வைக்கிற கடுமையான விமர்சனங்கள் அது வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கலையா? பாதிச்சிச்சானா ஆமாம் பாதிச்சிச்சு ஆரம்பத்தில். நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. ஆனால் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் வந்து ரொம்ப மிகப்பெரியது. என்னென்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்போது அது சொசைட்டியில் அது இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா, பண்ணலைன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பண்ணுச்சு அப்படின்னா 2 விஷயத்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒன்று அன்பு. உங்களுக்கு முகம் தெரியாதவங்களாம் உங்கள் மேலே ஒரு அன்பாக இருப்பாங்க. இன்னொன்று ஹேட்ரட், வெறுப்பு. அது வந்து அதுவுமே எதுக்காக பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி சில காரணங்களுக்காக பண்ணுவாங்க. இது உனக்கு கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு பே அ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு முன்னேற்றம் வரணும்னா அதுக்கான விலையாக உன்னுடைய விமர்சனத்தை நீ தாங்கிக்கிட்டு தான். வீட்டில் அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நாம் ஒரு லட்சியத்துக்காக போகிறோம், ஒரு கனவை நோக்கி போகிறோம், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி போகிறோம். அது நாம் ஏற்றுக்கிறது வேறு, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிறதுங்கிறது வேற இல்லை. எங்கள் தலைவர் மேலே வைக்காத விமர்சனங்களா? அவ்வளவு சிரமங்களையும் விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்ப்பாக தலைவர் இருக்கும்போது நம்மளும் அவரை மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இப்போ வந்து இருக்கிற காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களில் இளையவர் நீங்கள். இது எந்த விதத்தில் ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்த விதத்தில் மைனஸாக இருக்குது? அதாவது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து வயதுனால் மட்டும் வர்றது கிடையாதுன்றது. முதிர்ச்சிங்கிறது வயசுனால் மட்டும் கிடையாது.
எந்த வயசுனாலும் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம். ஸோ இதனால் நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பாசிட்டிவ் தான். ஏன்னா வயசு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக செயல்பட முடியும், இயங்க முடியும், எல்லாரோடையும் சகஜமாக பழக முடியும். அவங்க வீட்டில் ஒரு 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 தம்பியாக ஒரு அண்ணனா ஈஸியாக ஏற்றுக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டாக்டர், கனவுகள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை எப்படி? கண்டிப்பாக அந்த நிர்வாகங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த செயல் திட்டங்கள் நம்ம கொண்டு வரதை அது எப்படி செயல்படுத்த போகிறோங்கிறதே அந்த நிர்வாக திறமையில தான் இருக்குது. மக்களால் ஆன நிர்வாகமாக இருக்கணும், மக்களோடு கலந்த நிர்வாகமாக இருக்கணும். ஸோ அந்த எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஏரியா. அதை எஃபெக்டிவாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எங்கள் தலைவர் வந்து இதை லான்ச் பண்ணுவார். ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம், அதாவது கிரீவன்ஸ் ஏஜென்ட் சொல்லலாம், இல்லை கிரீவன்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க ஒரு தாய்மார்கிட்ட, ஒரு பாட்டிக்கிட்ட, ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் இருந்தால் போதும். ஒரே ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு தொகுதி ஃபுல்லாக கொடுத்துருவோம். எந்த பிரச்சனை, என்ன தேவை, எதுனாலும் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோ ரெக்கார்டு, வாய்ஸும் ரெக்கார்ட் ஆயிரும், எடுத்தும் பேசுவாங்க. இது வந்து ஒரு கிவன் செகண்டில் 1500 பேர் கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கு இப்போதைக்கு. நம்ம 10,000 பேரை மாற்றலாம் லேட்டராக. பட் நம்ம அந்த காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் சொல்லும்போது ஒரு 1500 பேருக்கு ஒரே டயத்தில் பேச முடியும். இந்த மாதிரி எனக்கு லைட் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தோடனே அது வந்து எம்எல்ஏவோட டேஷ்போர்டுக்கும் வார் ரூமோட டேஷ்போர்டுக்கும் வந்துடும். அங்கே 24 மணி நேரம் ஒர்க் பண்ண ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு டீம் இருப்பாங்க. அவங்களோட டேஷ்போர்டில் வந்து இது ப்ரையாரிட்டி மெசேஜா, அர்ஜென்ட்டாக, எமர்ஜென்சியாக அப்படிங்கிறத அதுவே ஸ்ப்ளிட் பண்ணிச்சிடும், பிரித்து காமிச்சிடும். இம்மிடியேட்டாக அங்கே இருக்கவங்க என்ன செய்யணும்னா அந்த துறை சார்ந்தவங்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இம்மிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் இருக்குது. இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பண்ணவங்களுக்கு வந்து கால் பண்ணி இது பண்ணியாச்சு. இது எல்லாமே 24 மணி நேரத்துக்குள்ளே நடந்தாகணும். அதுதான் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிட முடியும். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணி வச்சாச்சு. அதுக்கான ரூட் எல்லாம் ரெடி, எல்லாமே ரெடி. லான்ச்சிங் தான். டாக்டராக வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு நான் பார்த்ததுக்கும் ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு மனுஷன் எப்படி மாறி இருக்காரு, அரசியல் எப்படி மாற்றிருக்குன்னு பார்க்குறதுக்கும் வியப்பாக இருக்குது. இருந்தாலும் தேர்தல் களம் என்பது சரியான போட்டி மிகுந்த ஒரு தேர்தல் களம். ஏன்னா போட்டி போடுறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சீமான் அண்ணன் இங்கே போட்டிடுறது எனக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் எல்லா வேட்பாளர்களுக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய இலக்கும் சீக்கிரம் அடையிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நன்றி டாக்டர். காலம் பதில் சொல்லட்டும். தேங்க்யூ. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.